நம்ம எப்போதுமே களைக்கொல்லி பயன்படுத்தும் போது அந்த களைக்கொல்லி கூட ஏதாவது நம்ம ஒரு உப்பு சேர்த்து நம்ம பயன்படுத்துவோம். யூரியா, அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் குளோரைடு இல்லாட்டி எலுமிச்சம்பழம் இது போல் ஏதாவது ஒன்று கலந்து தான் நம்ம அடிப்போம். இப்படி அடிக்கிறதுனால களைகள் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஆனால் எதுக்கு களைக்கொல்லி கூட நம்ம உப்பு சேர்த்து அடிக்கணும்? நம்ம களைக்கொல்லி கூட உப்பு சேர்த்து அடிக்கும்போது பெரும்பான்மையாக யூரியா சார்ந்த உப்புகளை தான் நம்ம சேர்த்து நம்ம அடிப்போம். இந்த யூரியா உரத்தில் அதிகமாக நைட்ரஜன் சத்து இருக்கும். எப்போதுமே களைகள் சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். அதாவது பயிர்களை விட களைகள் தான் சத்துக்களை அதிகமாக உறிஞ்சி எடுக்கும். அப்படி நம்ம களைக்கொல்லி கூட நம்ம உப்பு சேர்த்து அடிக்கும்போது இதில் இருக்க தலைசத்துக்கு ஆசைப்பட்டு களைகள் சீக்கிரமாக உறிஞ்சி எடுக்கும். அப்படி களைகள் உறிஞ்சி எடுக்கும்போது தலைசத்து மட்டும் இல்லாமல் களைக்கொல்லியும் களைகள் உள்ளே போயிடும். இதனால தான் களைகள் சீக்கிரமாக இறந்துடுது. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான களைக்கொல்லி கூடையும் நம்ம உப்பு சேர்த்து நம்ம அடிக்கக்கூடாது. நம்ம எந்தெந்த களைக்கொல்லி கூட மட்டும் நம்ம உப்பு சேர்த்து அடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஒரு முழு வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் கண்டிப்பாக பாருங்கள். நான் லிங்க்கை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.